வணக்கம் நண்பர்களே. இதை நம்ம என்ன பார்க்க போனோம்னா, எங்கள் ஊர் ஏரியில் தண்ணி ஆற்றி போச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் எரிச்சு ஊற்றி இருக்கிற மீன் எல்லாத்தையும் பிடிச்சிட்டோம். அந்த மீனை தான் இன்றைக்கி ஃப்ரை பண்ணி சாப்பிட போகிறோம். இதுதான் எங்களோட கேங். பார்த்தீங்களா எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிலேப்பி மீன்கள், விரால் மீன்கள் தான் அதிகமாகவே பிடிச்சோம். விரால் மீன்கள் சிலேப்பி மீனோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தெரியும். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இவங்க தான் மாஸ்டரு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீன் வறுவல் மசாலா எடுத்து போட்டுக்கிட்டாங்க. அடுத்தது பெப்பரு, அடுத்தது மல்லித்தூள், அப்புறம் வீட்டில் போய் தேடி எடுத்துகிட்டு வந்த மிளகாத்தூள், அப்புறம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா கொஞ்சம் சால்ட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா கார்ன்ஃப்ளவர் மாவு பக்கத்தால் கடையில் ஓடி கொஞ்சமாக வாங்கிட்டு போட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே தோட்டத்தில் லெமன் இருந்தது. அதை வச்சு ஒரு அரை எம்ச்சப்பழம் ஊற்றி விட்டு எண்ணெய் லைட்டாக ஊற்றி விட்டோம். தண்ணி சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம், எண்ணெயும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மசாலா ஆத்திமே பிணைஞ்சிட்டு அதில் ஒரு ரவுண்டு வச்சு அதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு பாருங்கள். இப்போ மசாலா எப்படி இருக்கு பாருங்க, சும்மா ஜம்முன்னு இருக்கா. அந்த மசாலாக்குள்ளே தான் நம்ம எடுக்கிற விரால் மீன் பீஸு தண்ணியை சுடு பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு பாருங்கள். எல்லாம் பெரிய பெரிய சைஸான விரால் மீன் தான். இப்போ எல்லா மீனையும் போட்டு எடுத்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுப்பு 2000 பேருக்கு பிரியாணி செய்யணும்னாலும் இவன் தான் அடுப்பு ரெடி பண்ணுவோம். எப்படி மாசா ரெடி பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா. 3 செங்கல்ல அந்த பக்கம் வச்சு அப்படி சூப்பராக ரெடி பண்ணிட்டான். அடுத்து தோசைகள் பார்த்தீங்கன்னா புத்தம் புதிய தோசைகளில் எப்படி சும்மா நச்சின்னு இருக்கு பாருங்க பார்க்குறதுக்கு. இந்த தோசைகளில் தான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக மீன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃப்ரை பண்ணுறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பு நல்லா வந்துடுச்சு. தோசைகளில் எண்ணெயை ஊற்றிடலாம். என்னெல்லாம் ஊற்றி அடுப்பு சூப்பராக இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வானலில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் மீன் எடுத்துக்கலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. இல்லை எந்த விதமான கலருமே சேர்க்கலாம். ஆனால் எப்படி இருக்குது பாருங்கள். எங்கள் மாஸ்டர்லாம் பார்த்தீங்களா, இவர் தான் பிரிடு ஸ்ரீராம். மீன் எப்படி தானே வரா பாருங்கள் எப்படி புரியுதுன்னு. வரா சும்மா சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. வரா சும்மா எவ்வளோ அழகாக புரியுது பாருங்க. சரி, இந்த மீன் ஃபுல்லாகவே வராத நாட்டு வேற சும்மா பயங்கரமான டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் எப்போ சாப்பிட்லான்னு சொல்லி உட்காந்துருக்கான். பார்ப்போம் எப்போ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் திருப்பி போட்டுப்பேன். திருப்பி போட்டோன்னே விரால பாருங்க எப்படி இருக்குங்க. எப்படி தார் ஃபுல்லாக எப்படி நல்லா ஃப்ரை ஆகிருந்து பாருங்களேன். அவ்வளோதான். அப்படியே எடுத்து ஒரு இலையெல்லாம் நம்ம மாற்றி வச்சிடலாம் சாப்பிட்றதுக்கு. நான் பார்த்தோன்னே எரிச்சி ஊருக்கு அப்படியே சாப்பிட்லாம் மாட்டுக்கு. பட் இன்னும் கொஞ்சம் பீஸ்லாம் இருக்குது. இப்படி இந்த ரவுண்டாக இருக்குது பாருங்களேன் அந்த விரால் பீஸு. அந்த ஜிலேபி மீன் எல்லாமே நம்ம இப்படி பெருசாக போட்டுருவோம். பெருசாக போட்டு எடுத்துடலாம். அப்போ தான் சாப்பிட்றது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் பெரிய சைஸாகவும் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு எல்லாம் போட்டு வெங்காயம் எல்லாம் தயாராகிட்டு இந்த மீன் எடுத்துகிட்டு உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். எல்லாம் எப்போ சாப்பிட்லான்னு சொல்லியிருக்காங்க. ஒரு அந்த வேலையும் முடிஞ்சு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா எடுத்துட்டோம். ஒரு பொடிய அக்க பார்த்து அப்படியே சாப்பிடணும் போலயே இருக்குது. எல்லாத்தையுமே எடுத்து ஓரளவு எல்லாமே சூப்பராக இருக்குது. அதான் நல்லா ஃப்ளேவர் அவங்க எல்லாம் தூக்கி போட்டு ஃபுல்லாக நல்லா சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இன்னும் உட்காந்து சாப்பிட வேண்டியதான். இது பார்த்தீங்கன்னா பக்கத்தால் முட்டை இருந்துச்சு. அந்த முட்டையை வச்சு நாங்கள் அப்படியே தோசைகள்லேயே ஊற்றி அப்படியே பொடி மாசு மாதிரி போட்டோம். இது சாப்பிட்றது நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. சரி வாங்க இதை சாப்பிட்டு ரியாக்ஷன் பார்க்கலாம் எப்படி எல்லாம் சாப்பிட்டு பண்ணுறாங்கன்னு. பாரு என்னட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அம்மா இருக்குது. அதை அடாடி சேர்ந்து வீட்டில் தான் வேற லெவலில் இருக்குது.